ஒருத்தர் அனாதையாக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்க, இவனை நம்ம அனாதையாக்கணும்டா அப்படின்னு அவன் சொந்த பந்தத்தை பூரா காலி பண்ணணும் அவசியமே இல்லை. அவர் மொபைல் போனை திருடிட்டு வந்துருங்க. அவர் ஒரு வெளியூருக்கு போறாருன்னு வைங்க, மொபைல் போனை மட்டும் தூக்கிட்டு வந்துருங்க. அந்த அன்னையில இருந்து அனாதை தான். ஏன்னா யாரையும் கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் தெரியாது, பணம் எடுக்கணும்னா ஏடிஎம் பின் நம்பர் தெரியாது, ஓலாவை கூப்பிட முடியாது, உபரை கூப்பிட முடியாது, வீட்டுக்கு போறது கூட அந்த கூகுளை தான் அவர் கேட்பாரு. ஒன்னும் தெரியாம அந்த பைத்தியமா ஆயிடுவார். அதனால ஒருத்தரை பழி வாங்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா அவருக்கு செய்வினையும் வைக்க வேண்டாம், செயற்பாட்டு வினையும் வைக்க வேண்டாம், மொபைல் போனை தூக்கிட்டு ஓடியாந்துருங்க. ஏன்னா இன்னைக்கு மொபைல் போனுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோங்க சென்னைக்கு, நம்ம பொதிகையில திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு மொபைல காணும்னார். பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் ஓடி, என்ன சார் மொபைல காணலையா? மொபைல காணலையா? ஆமா சார் காணல சார். அப்ப உங்க சார்ஜர் கொடுங்க சார், கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற. மனுஷங்களுடைய மனசு எவ்வளவு மோசமா போச்சு பாருங்க. இன்னைக்கு மொபைல மாத்தி கொண்டோம் என்றாலே நமக்குள்ளே இருக்கிற நம்பகத்தன்மை குறைந்து போய் விடுகிறது. ஆனால் காதல் எப்படி நம்பகத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கியம் ஒண்ணு சொல்லுது. என்ன